பௌத்த தேரர்களின் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்காக தனி நீதிமன்றம் ஜனாதிபதி அனுர அறிவிப்பு. பௌத்த பிக்குகளுக்கிடையே ஒழுக்கம் பேணப்படுவதற்கு 1931 ஆண்டின் விகாரை மற்றும் தேவாலய சட்டத்தை திருத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், அத்துடன் ஒழுக்காற்று தொடர்பான விவகாரங்களை கையாள அதிகாரம் கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றை மீண்டும் நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தறை திககொடாவில் உள்ள விகாரையில் நடைபெற்ற அரச வெசாக் விழாவில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். බුද්ධ ශාසන ආගමික සංස්කෘතික ඇමතුමා පැහැදිලි කරා අපි මොනතරම් මැදිහත් වීමක් සිදු කරමින් තිබෙනවද කියලා. මාගේ සාපේ ආණ්ඩුවේ ප්‍රයත්නය අපිට අවශ්‍ය ශක්තිමත් ආර්ථික ප්‍රබෝධයක්. அமைச்சர் சந்திரசேகரன் சொன்னதெல்லாம் பொய். கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் வலிகமம் வடக்கில் காணிகள் விடுவிப்பது தொடர்பாக நேற்றைய தினம் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டங்களில் காணிகள் பலவற்றை விடுவிப்பதாக முடிவெடுக்கப்பட்டதாக அமைச்சர் சந்திரசேகரன் கூறிய கருத்துக்கள் அப்பட்டமான பொய். வலி வடக்கில் காணி விடுவிப்புக்கு ராணுவம் சம்பந்தம் தெரிவிக்கவில்லை. இவ்வாறு இன்றைய ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். சந்திரசேகரன் அந்த சொன்ன கருத்து ஒரு அப்பட்டமான பொய். அந்த கூட்டத்திலே இராணுவம் திட்டவட்டமாக அங்கே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக சாதகமான எந்த ஒரு முடிவையும் அறிவிக்கவில்லை. எந்த ஒரு விடயம் சம்பந்தமாகவும் சாதகமான ஒரு அறிவிப்பு எதுவுமே வழங்காமல் தான் அந்த கூட்டம் முடிந்தது. நாங்கள் பொறுப்போடு சொல்கிறோம், எந்த விதமான மக்கள் பக்கத்தில் இருந்து மக்கள் எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு முடிவும் சாதகமாக எடுக்காமல் உண்டில் அதை பரிசீலிப்போம் என்று தட்டி கழித்தது, இல்லாட்டி செய்ய இயலாண்டு திட்டவட்டமாக நிராகரித்த அந்த கோரிக்கைகளை மக்களிட பக்கம் இருந்து வந்த கோரிக்கைகளை நிராகரித்ததாகத்தான் அந்த கூட்டம் உடைய முடிவுகள் அமைந்திருந்தது தவிர சாதகமான எந்த ஒரு முடிவும் வழங்கப்படவில்லை. ஜனாதிபதியே சிறுமியை சீரழித்த பிக்குவுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள், அப்போதுதான் நீங்கள் உண்மையான ஜனாதிபதி. பொங்கி எழுந்த பெண்கள். நீதி கட்டாயமாக அவன் வந்த பிள்ளைக்கு அவன் எந்த உயரத்தில் இருந்தால் எந்த மலையில் இருந்தாலும் சரிதான் அவனை ஜெயிலுக்குள்ள அழைச்சி அவனுக்கு உரிய தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்லை, உடனே தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுத்தா தான் அந்த ஜனாதிபதி உண்மையான ஜனாதிபதியாக. ஏண்டா இன்னும் தலைமுறை இருக்கு நிறைய பேர் அந்த புள்ளையோட முடியாது. எங்களை புள்ளையிலும் இருக்கு தலைமுறை இருக்கு, அவங்களுக்கும் இது நீதி வேண்டும். இன்னும் விட்டு 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 போட்டு போனோம்டா எங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்படும் தெரியாது. அதனால இது ஒரு இலங்கை இந்த சமுதாயத்துல பாடம். இவனுக்கு ஒரு பாடம் கொடுத்தா அவனமா இருக்கிறவனுகள் எவனுமே ஒரு பொம்பளை பிள்ளைகளை கை வைக்க. இலங்கையில் கோர விபத்து, 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. டிப்பர் வாகனம் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்பாறை புறநகர் பகுதியான புத்தங்கல 4 வழி சந்தி பகுதியில் நேற்று இரவு சுமார் 8:30 மணியளவில் இடம்பெற்ற குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அத்துடன் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்த 3 பேரில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர்கள் தடயந்தலாவ மற்றும் நவகும்பர பகுதிகளை சேர்ந்த 23 மற்றும் 24 வயதான இளைஞர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. 2 நாட்கள் மதுபான சாலைகள் பூட்டு, வெளியானது அறிவிப்பு. 2026 ஆண்டு அரச வெசாக் நிகழ்வை முன்னிட்டு 2 தினங்களுக்கு நாடு முழுவதும் உள்ள மதுபான சாலைகள் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் மே 30 மற்றும் 31 ஆகிய 2 தினங்களிலும் மதுபான சாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெசாக் நிகழ்வை முன்னிட்டு மே 30, 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய திகதிகளில் நாடு முழுவதும் உள்ள இறைச்சி கூடங்கள் மற்றும் இறைச்சி கடைகள் மூடவும் பல்பொருள் அங்காடிகளில் இறைச்சி விற்பனையை நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறைக்குள் சிம் கார்டு சிக்கிய முக்கிய புள்ளி. சிறையில் இருந்தவருடன் எனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. அது என்னுடைய சிம் இல்லை. வெலிக்கடை சிறை கைதியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சிம் அட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட அழைப்புகள் குறித்து சர்ச்சை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு விளக்கம் வழங்கியுள்ளார். තමයි රිමාන්ඩ් ගත වෙලා තිබෙන්නේ. එතකොට මේ SIM කාඩ් පත ඌට ලබා දීලා තිනවා පාවිච්චි කරන්න. එතකොට තමයි මේ SIM කාඩ් පත රිමාන්ඩ් බන්දනාගාරයේදී අත්අඩංගුවට ගන්න. 2021 ඉඳන් 24 වෙනකන් අර අපි එක්ක දේශපාලනයෙන් සම්බන්ධ වෙච්ච කෙනාගේ ඒ දුරකථන ප්‍රමාණය තමයි ඒක.
இன்றைக்கு இராணுவ வசமாக இருக்கின்ற காணிகள் தொடர்பாக ஒரு மீளாய்வு செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இவைகளுக்கு ஒரு இறுதியான முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த முடிவினை எடுப்பதற்கான ஒரு கள ஆய்வும் அதே போன்று அது சம்பந்தமான ஒரு கருத்தாடலுமே இன்றைக்கு இடம்பெற்றது. அந்த கருத்தாடல் மூலமாக நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய காணிகள் பெருவாரியாக விடுவிக்கப்படுவதற்கும் அதே போன்று மீதமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட முடியுமா முடியாதா என்பது தொடர்பாக மக்களுக்கு சொல்வதற்கும் முடியுமாக இருந்தால் எவ்வாறு அவைகளை பெற்றுக் கொடுப்பது, முடியாது என்றால் எவ்வாறு அது முடியாது என்கின்ற காரணத்தை முன்வைப்பது, இது தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணிகள் தொடர்பாகவும் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற வவுனியாவில் இருக்கின்ற கிளிநொச்சியில் இருக்கின்ற முல்லைத்தீவில் இருக்கின்ற அனைத்து காணிகள் தொடர்பாகவும் இன்றைக்கு பேசப்பட்டது. மிக முக்கியமாக அந்த கடல் கடந்து செல்கின்ற தீவுகள் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்கக்கூடாது. அந்த வகையிலே இந்த கூட்டத்தையும் அதில் பல பிரச்சனைகள் எதிர்வு கண்டபடியால் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் எங்களுடைய கதைத்திருந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம் என்று அந்த வகையில் தான் இது விசேட கூட்டமாக ஒழுங்குபடுத்தப்பட்டது. அந்த வகையில் இதில் மிக முக்கியமாக என்னென்றால் இதில் எடுக்கின்ற தீர்மானங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அந்தந்த திணைக்களங்களின் பொறுப்பு. அதை தேவை செய்து இல்லை நினைவில் வச்சுக்கொள்ளலாம். உடனடியாக அந்த இதுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேணும். அந்த மக்கள் கடல் கடந்து இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் நீடிக்கப்படக்கூடாது, உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியதில் உடனடியாக செய்கிறது. சில வழியில் சிலதுகள் சில காலம் எடுக்கலாம். நமக்கு இன்றைக்கு பாடசாலைகளுக்கு இருக்கின்ற குறைபாடு, பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போகக்கூடிய அளவு, பாடசாலையில அங்க இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை அந்த பிரதேசத்திலே வைத்துக் கொள்வது, படிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கத்தானே வேணும். பாடங்களை மட்டுப்படுத்த வேணும். அங்க அமைச்சர் உண்மையா சரி பண்ணி வாழ்த்துக்கள் உண்மையா சரமெல்லாம் கல்விக்காக இடம் பெயர் இது உண்மையில சட்டி பார்க்க வேண்டிய அலுவல். இதுல நாங்கள் கதைக்கு வேதவையில் அவர்கள் ஒரு இன்னபிஷியண்டா இருந்தா இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அநேகமான சட்டியுமா இன்னபிஷியண்டா இருக்கணும். ஒன்னும் செய்யணும் இல்லை. ஒரு பள்ளிக்கூடங்கள்ல தேவைகள் இருக்குது, போய் பார்க்க இல்லை. அதுகளை செய்யத்தானே வேணும். இது எங்களுக்கு பிரச்சனையா கிடக்கின்ற எனக்கும் பிரச்சனை என்னன்னா செய்யணும் இல்லை. நெடுந்தீவுல இருக்கிற மாணவர்களை பொறுத்த மட்டும் அவைகளுக்கு டியூஷன் இல்ல சார், பர்சனல் கிளாஸ் இல்ல, வேற விதமான எந்த விதமான இதுகளும் டீச்சர்ஸ் ஹெல்ப்பும் இல்ல. சொல்றோம் தானே நாங்கள் அதை போட சொல்லி திரும்பி என் கதைப்பான் முடிக்கத்தானே செக்ரட்டரி. அதை நீங்கள் அவரை எஃபிஷியண்டா அவரோட மாத்தி போட்டு போடும் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவா எஃபிஷியண்டான போட்டு அதை செய்யுங்க. இல்ல இப்படி வச்சு கொண்டிருக்கலாம். நான் எத்தனை சொல்லிப்பட்டேன், 1.5 வருஷமா நானும் கதைச்சு கொண்டிருக்கேன். நடுவு தான் சொல்லி கொண்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்க ஒரு நடுந்தீவுல இருக்கிற பாடசாலைகள் 4 பாடசாலை இருக்கு, மற்ற 4 பாடசாலைக்கு இல்லாம போயிருக்கு. ஆட்டப்புல அந்த பிரின்சிபலாக நான் விட்டுட்டு போகணும் போல உண்மையில இப்படி உயிரை வச்சுக்கொண்டு என்ன செய்யல. உண்மை நாங்க கஷ்டப்பட்டு இருக்கல. நாங்கள் ஒரு சொன்னோட செய்ய வேணும். ஒவ்வொரு மாதமும் நடக்க சொல்லிக் கொண்டு அந்த ஒரு தகுதி இல்லாத ஆட்களை வச்சுக்கொண்டு நாங்க ஒன்றும் செய்யல. அதுதான் பிரச்சனை எங்களுக்கு வார பிரச்சனை. அந்த டிஸ்பென்சர் இஷ்யூ சார், எங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த பெர்மனண்டா எங்களுக்கு இப்போ ஒரு பேட்ச் ட்ரைனிங் முடிச்சு இன்டர்ன்ஷிப் நடந்து கொண்டிருக்கு. ஒரு 3 மாதமா அதுக்கு இன்டர்ன்ஷிப் முடிய அதுக்கு பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகுது. அப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் ஈவன் வடமாகாணத்திலையும் முதலாவது ப்ரையாரிட்டியா வார அப்பாயின்மெண்ட் நெடுந்தீவுக்கு நாங்கள் அப்பாயின்ட் பண்றோம். அதுக்கு பிறகு நெடுந்தார்கள் வடதார்கள் எல்லாமே வருது. அப்ப அதுக்கு பிறகு அவங்க கரண்ட் பண்றாங்க 2 வருஷத்துக்கு ரிப்பேர் இல்லை அப்படின்ட்டு அதுல புதிய படகு ஆர்டர் பண்ணிருக்கு. அதனால வேண்டி அதுகள் அந்த பிரச்சனை ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கு. அப்ப அதெல்லாம் ஒழுங்குமுறையாக வருகின்ற பொழுது பிறகு நாளைக்கு இந்த எங்க டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஒழுங்கான முறையாக இயங்கும். ஒட்டுமொத்தமான வேகன்சிஸ் எங்களுக்கு இருந்தாலும் தீவகங்கள்ல இந்த இருக்கிற அந்த வேகன்சிஸை நாங்கள் ஃபில் பண்ணதான் வேணும். அது 100% நாங்கள் ஃபில் பண்ணதான் வேணும். சார் இப்ப கடைசியா சாரோட எடுத்த டிசிஷன் என்னன்னா நெடுந்தீவு, எழுவதீவு, அனலதீவு இந்த 3 தீவுக்கும் நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல வர்ற சப்ஜெக்ட்ல ஃபுல்லா கவர் பண்ணுவோம். சில சப்ஜெக்ட்கள் சில நேரம் எங்களுக்கு கிராஜுவேஷன் ப்ரொவைடா இருக்கும், அல்லது அதுல வர கேப்புகளை நாங்கள் அடுத்த காலேஜ் எஜுகேஷன் வேகன்சிகளை நாங்கள் ஃபில் பண்ணக்கூடியதா இருக்கும்.